இதையெல்லாம் துறந்து கிடந்த இடத்துல எந்த இடத்துல கிடக்கிறோமோ அந்த இடத்துல தூக்கம் வரக்கூடியவன் தான் துறவி. அவன் தான் ஒரு ஆன்மீகவாதி. அப்படி கிடக்கணும். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தின்னா 3வது வார்த்தை. இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? நாய் எந்த வீட்டில் போய் எந்த வீட்டில் எந்த இலை கிடந்தாலும் அது சாப்பிடும். அதுக்கு இந்த வீட்டில் உள்ள எச்சி அந்த வீட்டில் உள்ள எச்சி அது இதுன்னு பார்க்கறது கிடையாது. இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் இருந்து ஒருத்த யாசகம் செய்கிறான் என்று சொன்னால் அது இன்ன சமுதாயத்தை சார்ந்த வீடு, இது இன்ன சமுதாயத்தை சார்ந்த வீடு, நான் இங்கே போய் கேட்க மாட்டேன், நான் இங்கே போய் யாசகம் செய்ய மாட்டேன், நான் இங்கே போய் கையாண்ட மாட்டேன்னு இருக்கக்கூடாது. இட்ட பிச்சையெல்லாம் அது எந்த வீட்டில் போட்ட பிச்சையாக இருந்தாலும் இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழண்டு. நரிக்கு வேலை இருக்குமா? நாய்க்கு வேலை இருக்காது, நரிக்கு வேலை இருக்காது, உழண்டுட்டே வரும். நன் மங்கையரை தாய் போல் கருதி, எல்லாரையும் தாய் போல் கருணும். பெண்களை எல்லாம் தாய் போல் கருதினால் அவன்தான் ஒரு உண்மையான துறவு. தாமலையிரை தண்ணீராக எவன் ஒருவன் வலம் வருகிறானோ அதுதான் உண்மையான துறவுன்னா. அப்படிப்பட்ட துறவை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு இறையை நமக்குள்ளால் யார் செலுத்துகிறார்களோ அதுதான் நாம் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவனுக்கு அழகு. அதை செய்துட்டு இருந்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி இறை நம்பிக்கையிலையும் இறை வழிபாடுகளையும் இறை பக்தியிலையும் இறையோடு நாம் என்ன செய்ய முடியும்? கலந்து பயணிக்க முடியும் இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கையை, அப்படி ஒரு ஞானத்தை, அப்படி ஒரு இறையை நமக்குள்ளால் நாம் என்னைக்கு புகுத்தி கொள்ளுகிறோமோ அது நம்மளை ஒரு ஆன்மீக உலகத்திற்கு எடுத்து செல்லும் இல்லையா? இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஒரு 1.25 மணி நேரம் நாம் பேசியிருக்கோம். 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தாமரை இலை தண்ணீராக வலம் வருகிறானோ அதுதான் உண்மையான துறவுன்னு இருப்பான். அந்த தாமரை இலைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி இலையிலே ஒட்டாது, அப்படியே உருண்டுட்டு கிடக்கும். அது மாதிரி தான் துறவியினுடைய வாழ்க்கை, அது மாதிரி தான் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கை. அந்த அளவுக்கு எப்படி தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் துறந்து வாழ்கிறானோ அதுதான் உண்மையான துறவு. இதுதான் பட்டணத்தார் சொல்லியிருப்பார். பட்டணத்தாருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் இந்த துறவு வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பார். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து நாய் போல் திரிந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து நரி போல் உழந்து நன் மங்கையரை எல்லாம் தாய் போல் வணங்கி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாட்டாவே சொல்லுவார். அவர் அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னு சொன்னால், ஒரு துறவு வாழ்க்கைக்கு, ஒரு இறை வாழ்க்கைக்கு என்ன ஒரு பாடல்கள் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால், பேய் போல் திரிந்து அப்படின்னா. பேய் போல் திரிந்துன்னா இந்த பேய் போகிறதுக்கு இடமே கிடையாது, லிமிட்டே கிடையாது. அது எங்கே வேணுமோ போகும், எங்கே வேணுமோ இருக்கும், எங்கே வேணுமோ சுற்றிட்டு வரும். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து, நீ எந்த இடத்துல படுத்து தூங்குறியோ எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உனக்கு இல்லாமல். இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்னு பாருங்க. காலமாக 10 மணிக்கு இங்கே உட்காரணும்னு சொன்னால் இவங்கெல்லாம் 1008 வேலையை போட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. ஏதோ மேடையில் உங்களை பிடிச்சி உட்கார வச்சிருக்கு, வலுக்கட்டாயமாக உட்கார வச்சிருக்கு, எந்திரிச்சு போ வெளியில் போனால் அவங்க ஏசுவாங்க. நாங்கள் மெனக்கட்டு ஒரு ஆளை பேச கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் இது கூட உட்காரலன்னா எப்படின்னு ஏசுவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் தானே உங்களுக்கு. வேறு என்ன வழி? இப்போ பேச ஆரம்பிச்சுன்னா நீ முடிக்கிறத எந்திரிச்சு போக முடியாது, அப்படி தானே? இருந்தே ஆகணும், இவன் பேசுகிறத கேட்டே ஆகணும், அது விதி அப்படின்னு. அதாவது இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ். இது ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் துறவு வாழ்க்கைன்னு சொல்லுவான். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்த இடத்துல அப்படியே தூங்கிடணும். நமக்கு தூக்கம் வருமா? நம்மள எத்தனை பேர் ராத்திரி நிம்மதியாக தூங்கி இருப்பீங்க சொல்லுங்க பாப்பா? நான் படுத்தது தூங்கிடுவாங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஏங்க இந்த சின்ன குழந்தைகளை பார்த்துருக்கீங்க, இந்த விளையாடிட்டு கிடக்குது, இந்த குழந்தைகள்லாம் பார்த்து பாருங்க, மனசில் ஏதாவது கவலை இருக்குமா? அதுக்கு எக்ஸாமை பற்றியோ ஸ்கூலை பற்றியோ பற்றியோ அம்மா பற்றியோ எதை பற்றியுமே கவலை இருக்காது. அது போல ஓடிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? மனசில் எதுவும் கிடையாது. நாம தேவையில்லாத கவலைகளை எல்லாம் மனசுல ஏற்றி வச்சுட்டு யாராவது நிம்மதியா ராத்திரி நான் படுத்ததும் தூங்கிடுவாங்க. சொல்ல முடியுமா உங்கள? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நான் அதுக்கு டேப்லெட் போட்டால் தாங்க தூங்க முடியும். இதுக்கு ஒரு டேப்லெட்டு, அதுக்கு ஒரு டேப்லெட்டு, இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்றுன்னு போட்டுகிட்டே இருக்கிறேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை இப்போ வந்து ஒரு நெருக்கடியை தந்துச்சு. பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கிறதா 11ஆம் கிளாஸ் எந்த ஸ்கூலில் கொண்டு சேர்க்கறதுக்கு எவ்வளவு டொனேஷன், ஸ்ட்ரெஸ் தானே. இது முடிச்சது காலேஜ், எந்த காலேஜில் கொண்டு விடுறது? ஆனால் அவள் பிள்ளை வந்து இந்த காலேஜில் படிக்கிறான், அமிர்தாவில் படிக்கிறான். அப்போ நம்ம பிள்ளை அதை விட கொஞ்சம் மேலான காலேஜுக்கு போகணும். அப்போ என்ன வருது? ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளால வந்துட்டு இருக்குது. ஒரு நமக்குள்ளால ஒரு அழுத்தம், மன அழுத்தத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. அப்போ இதனால என்ன வருது? நம்முடைய தூக்கம் கெட்டு போகுது. ஆனால் இது தேவையா? நமக்கு தேவையா? நடக்கிறது எப்படின்னாலும் நடந்தே தானே தீரும். அதை மாற்ற முடியுமா? நடப்பதை இந்த க்ஷணம் தவிர்க்க முடியாதது. இந்த க்ஷணத்தில் என்ன? க்ஷணம்ங்கிறது ஒரு நொடியை வந்து 100ஆக வகுத்தால் எவ்வளவோ அதான் க்ஷணம். இந்த க்ஷணத்தில் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை எந்த சூழ்நிலையிலையும் யாராலும் மாற்ற முடியாது. அடுத்த க்ஷணத்தை நாமளால் தீர்மானிக்க முடியுமே தவிர இந்த க்ஷணம் தவிர்க்க முடியாதது, அதை மாற்ற முடியாதது, அது மாற்றத்துக்கு இயலாதது, அது நடந்தே தீரும். அதனால இப்போ நாம இருக்கிறோம், அடுத்த நொடி பொழுது நாம இருப்போமா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அடுத்த நொடி பொழுது நாம் இருப்போம்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இங்க யாருக்குமே இல்லையா? ஏங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இல்லை, நாளைக்கு இருப்போம்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? வந்த நேரத்துலேருந்து நீ இதே தானடா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாழ்நாளில் காலமே என்றைக்குமே நாம் எந்திரிச்சதும் திருநீரை போடுகிற அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கணும்னு சொன்னால், இந்த நாள் நமக்கு பகவான் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு. இந்த இசைக்கியம்மா இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு. இன்னைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ராத்திரி எப்போ படுத்து காலமாக கண்ணு விழிக்கும்போ நாம் நினைக்க வேண்டியது, பகவானே இந்த நாளை நீ எனக்கு கொடுத்துருக்குற, அம்பாள் இந்த நாளை நீ எனக்கு கொடுத்துருக்குற. நாளைய பொழுது அது உன் கையில், அது என் கையில் இல்லை. நான் நாளைக்கு பொழுதும் கண் விழித்தேன்னு சொன்னால் நான் நாளைக்கு பொழுதும் நடந்துக்கிடுவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் இறைவன் நமக்கு கொடுத்த பிச்சை, அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.